இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 7 ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தினால எந்தெந்த காரியங்களில் வெற்றி பெறாங்களோ அவங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாங்களாம். ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னாலே விக்ட்ரி தான். குதிரை இத்தனாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமும் கர்த்தரால் வரும். அந்த ஜெயம் யாரால் வரணும்? கர்த்தரால் வரணும். அந்த ஜெயத்தை அவங்க பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவாங்க. இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனையோ இல்லை நம்முடைய குடும்ப பிரச்சனைகளோ இல்லை நம்முடைய ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளோ நம்ம படிக்கிற இடத்துல எதுனாலும் சரி, அதில் நம்ம ஜெயிக்கும் போது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அது நமக்கு என்ன சுதந்திரமாக மாறிவிடுகிறதுல தான் ஜெயங்கொள்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்போ நாமும் கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி ஜெயிக்கும் போது இந்த வேதத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவனை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நான் தேவன். ஏன்னா அவர் வெற்றி சிறந்த கர்த்தர். எல்லா காரியங்களும் அது வெற்றி சிறந்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயமாக விழுங்கினார், ஜெயமாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஜெய கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஜெயம் அடைந்தவர்களுக்கு நான் தேவன் அப்படிங்கிறார். அவன் என் குமாரன் அப்படிங்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான். அப்போ யாரெல்லாம் வாழ்க்கையின் காரியங்களில் ஜெயம் பெறுகிறோமோ, பிரச்சனைகளை எதிர்த்து வெற்றி பெறுகிறோமோ, சோதனைகளை எதிர்த்து ஜெயம் வருகிறோமோ, அவங்களுக்கெல்லாம் அவர் தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் வெற்றி சிறந்த கர்த்தர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றிலும் மூழ்கி போகாமல் அதில் நாம் ஜெயம் எடுக்கணும். அதுக்கு நம்முடைய சொந்த பலனால் செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. நாம் கர்த்தருடைய பலனை நம்பி, உம்முடைய பலன் எனக்குள்ளே செயல்படட்டும், நான் ஜெயங்கொள்ளவளாக இருக்கணும், ஜெயங்கொண்டவளாக இருக்கணும், ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கணும். அப்போ தான் நான் உம்முடைய குமாரனாக இருக்க முடியும், நீங்கள் என்னுடைய தேவனாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு சுதந்திரத்தை தருவார், ஜெயத்தை தருவார், வெற்றி பெற வைப்பார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் நம்ம எதிலெல்லாம் சோர்ந்து போய் தோல்வி அடைந்து இருக்கிறோமோ அதில் ஜெயங்கொள்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெயங்கொள்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே இந்த நாளில் நமக்கு தருவார். நாம் ஜெயங்கொள்ளும் போது அவருடைய குமாரனாக இருக்க முடியும், அவர் நம்முடைய தேவனாக இருக்க முடியும். எத்தனை பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான்.